பிரதமர் மோடி உள்ளிட்ட பாஜக தலைவர்கள் மற்றும் பாஜக அரசின் நடவடிக்கைகளை காங்கிரசின் முக்கிய தலைவராக இருந்து கொண்டு MP சசி தரூர் அடிக்கடி பாராட்டுவது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. அந்த வரிசையில் பாஜக மூத்த தலைவர் அத்வானிக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிக்க சசி தரூர் போட்ட ட்வீட் இப்போது காங்கிரசுக்குள் பூகம்பத்தையே கொண்டு வந்துவிட்டது. அப்படி என்ன நடந்தது என்பதை பார்க்கலாம். பாஜக மூத்த தலைவரும் முன்னாள் துணை பிரதமருமான அத்வானியின் 98வது பிறந்த நாளையொட்டி அவருக்கு வாழ்த்து தெரிவித்து சசி தரூர் ஒரு ட்வீட் செய்தார். அதில் 98வது பிறந்தநாள் கொண்டாடும் மதிப்பிற்குரிய அத்வானிஜிக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். மக்களுக்கு சேவை செய்ய அவர் காட்டிய அர்ப்பணிப்பு, அவரது தாழ்மை, கண்ணியம் மற்றும் நவீன இந்தியாவுக்கான பாதையை வடிவமைப்பதில் அவரது பங்கு அழியாதவை. சேவை வாழ்க்கைக்கு முன்மாதிரியான ஒரு உண்மையான அரசியல்வாதி என்று காங்கிரசின் நேரடி எதிரி கட்சியான பாஜகவின் மூத்த தலைவர் அத்வானியை வானளவு புகழ்ந்திருந்தார் சசி தரூர். சசி தரூரின் இந்த போஸ்டை பாஜகவினர் பெரிய அளவில் பகிர்ந்தனர். அதே நேரம் காங்கிரஸ் கட்சிக்கு இது அதிர்ச்சியாக இருந்தது. காங்கிரஸ் தலைவர்களும் அக்கட்சி ஆதரவாளர்களும் இப்போது சசி தரூரை வசைபாட ஆரம்பித்தனர். பிளவுபடுத்தும் அரசியலில் அத்வானியின் பங்கை சசி தரூர் வெள்ளை பூசி மூழ்கியிருக்கிறார். இந்தியாவில் வெறுப்பின் டிராகன் விதைகளை விதைப்பதற்கு பெயர் பொது சேவை அல்ல என்று சுப்ரீம் கோர்ட் வக்கீல் சஞ்சய் ஹெக்டே சாடினார். ரத யாத்திரை நடத்தியது ஒரு அத்தியாயம் இல்லை. இது இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை கொள்கையையே மாற்றியமைக்கும் பெரிய ஊர்வலம். ரத யாத்திரை மற்றும் அதனால் நடந்த வன்முறைகள் இப்போதும் தொடர்கின்றன. ரத யாத்திரை மூலம் அவர் எந்த நீதியையும் கற்பிக்கவில்லை என்றும் மூத்த வக்கீல் சொன்னார். அத்வானி முன்னின்று நடத்திய ரத யாத்திரை தான் பாபர் மசூதி இடிப்பு போன்ற சம்பவங்களுக்கு காரணம் என்று காங்கிரசும் சில அமைப்புகளும் பரவலாக குற்றம் சாட்டி வந்தன. இப்படியொரு சூழலில் அத்வானியை எப்படி பாராட்டலாம் என்பது போல் மூத்த வக்கீலின் கமெண்ட் இருந்தது. இப்படி அத்வானி நடத்திய ராமரத யாத்திரையை சுட்டிக்காட்டி காங்கிரஸ் தலைவர்களும் பலரும் சசி தரூரை வசைபாடினர். இதற்கெல்லாம் சேர்த்து மிகப்பெரிய பதிலடியை சசி தரூர் கொடுத்தார். நேரு, இந்திரா செய்த தவறுகளை சுட்டிக்காட்டி அத்வானி பற்றிய தனது கருத்துக்கு நியாயம் கற்பித்தார். நேரு, இந்திராவை போலவே அத்வானியின் நீண்ட நெடிய சேவையை ஒரே ஒரு சம்பவத்தை வைத்துக் கொண்டு குறை மதிப்பீடு செய்யக்கூடாது என்றார். சசி தரூர் கொடுத்த பதிலடி எவ்வளவு தீவிரமான காரியம் என்றாலும் அந்த ஒற்றை விஷயத்தை வைத்துக் கொண்டு அத்வானியின் நீண்ட நெடிய சேவை வாழ்க்கையை குறைத்து மதிப்பிடக்கூடாது. நேருவின் வாழ்க்கையை சீன எல்லை விவகாரத்தால் ஏற்பட்ட பின்னடைவை வைத்து மட்டுமே வரையறுக்க முடியாதோ, இந்திராவின் வாழ்க்கையை எமர்ஜென்சி காலத்தை வைத்து மட்டுமே வரையறுக்க முடியாதோ, அதே நியாயத்தை அத்வானிஜிக்கும் காட்ட வேண்டும் என்று கூறி விமர்சனங்களை அடித்து நொறுக்கியிருக்கிறார் சசி தரூர்.